மக்கள் எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? பயங்கரமா எல்லாம் பேப்பர்லாம் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாம் நிறைய படத்துல அஜித் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படத்துல மக்கள்லாம் சேர்ந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா மாஸ்டா தலைக்கு ஏகே இஸ் ஆன் ஃபயர் சொல்லுவாரு. படம் தரமா இருந்துச்சுன்னா அதுவே அட்டாக் பயங்கரமாக பண்ணார். இது கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. சொல்லவே தேவையில்ல, தலைப்படம் பயங்கரமாக எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்களா படத்துக்கு? கண்டிப்பாக வருவாங்க, நான் கண்டிப்பாக வருவேன். ஸோ ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தாலும் ஒரு படம் நேற்று வந்தார், இனி என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு எனக்கு லீவுனா நாளைக்கு என் ஃபேமிலி மொத்த பேரையும் கூப்பிட்டு வருவேன் கண்டிப்பாக. அஜித் ஃபேன்ஸா இந்த படம் பாத்தீங்களா இல்ல காமன் ஆடியன்ஸா சொன்னீங்களா? இல்ல காமன் ஆடியன்ஸா பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா உண்மையாவே இங்கேயே வந்து தலை ஃபேன் ஆயிட்டேன். தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். உங்களுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபைடா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஆதிக் சார் அடுத்த படம் பண்ணா ஓகேவா? சூப்பரா இருக்கு. உண்மையா டீசர்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ள போவோம்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? ஃபுல்ஃபில் பண்ணிச்சு ப்ரோ. லைக் வந்து கரெக்டாக டியூன் பண்ணிட்டாங்க, இதான் படத்தில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீட் ஒர்க் தான், வேற லெவலில் இருந்தது. சேகே ஃபேனாக நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம். ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு மூவி. நான் இன்னைக்கு செகண்ட் டைம் வரேன், இன்னொரு 4 தடவை பார்ப்பேன். ஆதிக் ஓகேவா உங்களுக்கு இந்த படம் பண்ண மூலியமா? அதுக்கு வேற லெவல் தான். லைக் மார்க் ஆண்டனிக்கு ஈக்குவலாக இது பண்ணியிருக்காரு. ஸோ வேற லெவலில் இருக்கு. அஜித் சாருக்கு அப்புறமா யார் இதுல நல்லா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவீங்க நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க? அஜித் சார் தான். லைக் 5 விதமான அஜித் சார் காட்டுறாங்க. எல்லாருக்குமே எங்களுக்கு அஜித் தான் வேற லெவல். அர்ஜுன் தாஸ் எப்படி உங்களுக்கு? அர்ஜுன் தாஸ் ஓகே, லைக் வந்து கரெக்டாக. நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா உங்களா? ஆதிக்னோடனே இந்த டோன் தான் வந்தோம், அது கரெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு? ரெண்டுமே தான் இருந்துச்சு. ரெண்டுமே தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணாங்க படத்துல? ஃபுல்லாக கத்திட்டு தான் இருந்தோம். ஓகே, இது ஆதிக்கு இந்த மாதிரி செக்டார்ல வந்தா நல்லா உங்களுக்கு பிடிக்குமா? நல்லா இருக்கு, இது நல்லா தான் இருக்குது. என்டர்டெய்னிங்காக தான் சூப்பராக இருக்கு. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணேன், செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அஜித் படத்தை நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த அஜித் எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் எதிர்பார்த்தது இந்த பழைய ஓல்டு கெட்டப்லாம் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த தீனா அந்த இதெல்லாம் அப்படியே வந்து கொஞ்சம் செம்மையாக இருந்தது. அந்த ஃபீல் தந்தது அப்படியே இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு எப்படி பயங்கரமாக இருந்தது. என் குரலே இதுவாகுது. இத்தனைக்கும் நான் விஜய் ஃபேன். பார்த்துங்க அப்போ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். இவ்வளோ நாள் இல்லை, ஒரு 3-4 இயர்ஸாக அந்த இதுக்காக இல்லை. இப்போ ஆனால் பயங்கரமாக இருக்கும் நிலை படம். ஆதிக்கு எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றாங்க ஆடியன்ஸ்? நல்லா இருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஆதிக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா வருவார். அந்த அளவுக்குலாம் நமக்கு இது தெரியாது. அந்த அளவுக்குலாம் அவர் தான் பார்த்துப்பாரு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் உண்மையிலேயே இல்ல ஆதிக்கு வந்து ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்றாரான்னு கேட்க. கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக மார்க்கண்டிலே பயங்கரமாக பண்ணாரு. இது கொஞ்சம் இன்னும் பயங்கரமா இருக்கு. சொல்லவே தேவையில்ல, தலைப்படம் பயங்கரமா எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்களா படத்துக்கு? கண்டிப்பாக வருவாங்க, நான் கண்டிப்பாக வருவேன். ஸோ ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தாலும் ஒரு படம் நேற்று வந்தாரு, இனி என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு எனக்கு லீவுனா நாளைக்கு என் ஃபேமிலி மொத்த பேரையும் கூப்பிட்டு வருவேன் கண்டிப்பாக. ஃபுல்லாகவே வந்து மாஸ் மூமெண்ட் தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கே காமெடி வந்தது, கேமியோ வந்தது, எல்லாமே ஃபேன்ஸ்க்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து மணி ஹெஸ்டி ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அது எப்படின்னு? சூப்பராக இருந்துச்சு. அது ஜான்விக்கு நிறைய வந்துருந்துச்சு. எல்லாம் தியேட்டரில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிட்டாங்க? நல்லா செம்மையாக கத்துனாங்க, செம்ம என்ஜாய் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த அஜித் படத்துக்கும் இந்த படத்தும் எப்படி இருந்தது உங்களுக்கு? அவர் கொஞ்சம் அவரோட ஜோன் விட்டு வெளியே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஃப்ரீயா ஃபேன்ஸ்க்காக பண்ண மாதிரி இருக்கு. ஒரு ஃபேன்ஸ் அஜித் சார் கிட்ட தான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல இதே மாதிரி படம் பண்ணலாம்? இதுதான் இருடா ஏன்டா இல்ல, இதுதான் எதிர்பார்க்கறது. பக்காவா இருக்கு. அஜித்துக்கான பக்கா மூவி வந்து குட் பேட் அக்லி. ஸோ இந்த மாதிரி பேஸ்ல கொடுத்தா என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா. அடுத்த படம் ஆதிக் பண்ணா ஓகேவா? கண்டிப்பா ஓகேதா. அவரோட ஸ்டைல் வந்து செட் பண்ணிட்டாரு. அது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, முயற்சிக்கு அப்புறம் இந்த படம் எப்படி உங்களுக்கு? இல்ல விடாமுயற்சி வந்து கண்டென்ட் ஓரியன்டட். இது வந்து சும்மா பீப்புள் ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு கலவையா போட்டு நல்லா செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பிடிச்சிருக்குது? ரெண்டாவுமே நல்லா இருக்குண்ணா. ஒண்ணு மேல ஒண்ணு நல்லா தான் இருக்கு. படம் எங்கேயாவது உங்களுக்கு போரிங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது? அப்படிலாம் இல்ல, போரிங்கே இல்ல. சும்மா ஃபேமிலியா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். தியேட்டர்ல எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம்? சரியான எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா. ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குண்ணா, அதான் இவ்வளவு தான் சொன்னேன். நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது ப்ரோ. சரியான மாஸான என்டர்டைன்மெண்ட். அஜித்லேருந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம், இந்த மாஸ் எலமெண்ட் இந்த படத்தில் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கு. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிருக்காங்க அஜித்தை. மாஸாக இருக்கு. கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூ வருது ப்ரோ, அது நல்லது. மிக்சட் ரிவ்யூ லைக் நிறைய பேர் சொல்றது என்னன்னா படத்தில் கதை இல்லை, ஸோ கதை இல்லாமல் எப்படி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு கதையே தேவையில்லை, அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிருக்காங்க. நீங்கள் கதைக்காக வராங்க, ஒரு 2 hours 3 years உங்களுக்கு ஜாலியாக போர் அடிக்காமல் ஃபன்ஃபுல்லாக போகுதா, மாஸாக அஜித்தை பார்க்க முடியுமா,
அதுக்காக வந்து வேணா பாருங்க. தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ஆடியன்ஸ்? தெருக்கி விட்டாங்க ப்ரோ. ரோஹினாலே அஜித் தான் சொல்ல வேணும். நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ப்ரோ. இது எப்படி எந்த அளவுக்கு ஹிட் அடிக்கும் ப்ரோ? இது ஹிட் அடிக்கும் ஃப்ளாப் அடிக்கும்ன்றதை விட என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி நம்பர்ஸ் எல்லாம் தெரில, அது ஒரு படத்துக்கு எப்படி வேரி ஆகுது, ஒருத்தவங்க ஃபேன் பேஸ் பொறுத்து அதெல்லாம் மாறும். கண்டிப்பாக இட்ஸ் நாட் அ ஃப்ளாப், இட்ஸ் அ ஹிட் மூவி. ஹிட் மூவி ஷோர். ஷோர். எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்கல்ல? கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு இதில் இன்டர்வல் பிளாக் தான் படத்தில் நிறைய பேசப்பட்டது. ஆமாம், லைக் ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் தான் bro. படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இன்டர்வல் பிளாக்ல அவர் இன்னொரு சூப்பரான ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. வாங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. என்ஜாயபிளாக இருக்கும். ஒரு 3 years 2.5 years 3 years கிட்ட உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கேரக்டர். படத்தில் அஜித் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா மாஸ்டா தலைக்கு ஏகே இஸ் ஆன் ஃபயர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பயங்கரமா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமா எல்லாம் பக்காவா சூப்பராக இருக்கு படம். பாக்குற மாதிரி நகரவே முடியல, அவ்வளவு நல்லா இருக்கு படம். தியேட்டர்ல மக்கள் எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? பயங்கரமா எல்லாம் பேப்பர்லாம் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ஸ்டேஜ் மேல ஏறி டான்ஸ் ஆடினாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பழைய அஜித்தை திரும்பவும் பார்க்கும்போது எப்படி ரொம்ப இருக்கு? நல்லா இருக்கு. அவர் திருப்பி இதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி படம் பண்ணா நீங்க காதல் கண்டிப்பா ரொம்ப நல்லா, இதே மாதிரி நிறைய செய்யணும். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு சார்? சூப்பர் அதகலம் பண்ணிட்டாரு. காட் பிளஸ் ஹிம். படம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? படம் சூப்பரா இருக்கு, நல்ல விறுவிறுப்பா இருக்கு. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே விறுவிறுப்பு தான். சென்டிமெண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. விசுவாசத்தை நினைவுபடுத்துது. விசுவாசத்துல பொண்ணு அப்பா சென்டிமெண்ட், இதுல புள்ள அப்பா சென்டிமெண்ட். ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய அஜித்தை பார்க்கும்போது தியேட்டர்ல எப்படி இருந்தது? ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க, ரொம்ப நல்லா பாக்குறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப சத்தம் எல்லாம் ஒரே படம் ஹிட்டா சார்? படம் ஹிட், படம் ஹிட், சூப்பர் ஹிட். சூப்பராக தான் இருந்துச்சு எல்லாமே. அஜித் சார் எப்படிதான் ரொம்ப நாள் பார்க்கணும் எல்லாம் கேட்டு பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. அதான் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக மற்றவங்களும் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? தேட்டரி ஃபுல்லாக வெடி கொடுத்தாங்க ப்ரோ. சரி, நீங்க இந்த படத்துக்கு என்ன ரிசல்ட் சொல்றீங்க? தரமா இருந்துச்சு ப்ரோ படம். ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்களா? அது எத்தனை முறை நான் பார்க்கலாம். ஃபீமேல் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? அவங்களே எல்லாம் செம்ம டான்ஸ் ப்ரோ எல்லாருமே. அப்படியா? எல்லாம் நல்லா பண்ணாங்க. ஸோ இப்போ படம் ஹிட். ஹிட் பிளாக் பஸ்டர் ப்ரோ. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம். அடுத்த படம் அவர் பண்ணா ஓகே. ஓகே தான் சொல்லுவாரு படம் தரமா இருந்துச்சுன்னா. நீங்க எதிர்பார்த்த அந்த அஜித் வந்துட்டாரா? அதுக்கு மேல எதிர்பார்க்காத அஜித் ஒரு ஃப்ரேம் அப்படியே பயங்கரமா இருக்காப்ல. இதுக்கு காரணம் ஆதிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது எப்படி சொல்றது, டைரக்டரால பண்ண முடியாது படத்தை, ஒரு ஃபேனால தான் பண்ண முடியும். சம்பவம் பியூர் ஃபேன் பாய் சம்பவம். இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் ஆதிக்கு பண்ணா உங்களுக்கு ஓகேவா? இந்த மாதிரி படம் தான் பண்ணணும். இப்ப தலையை வச்சு பக்காவா ஒரு படம் எடுக்கணும்னா இந்த படம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சுல, விடாமுயற்சி. அது வந்து படம் ஓகே. இது வந்து பியூர் ஃபேன் பாய் ஃபேன்ஸுக்கான படம். இது அட்டாக் எதிர்பார்க்கிற படம்னா இந்த மாதிரி படம் தான் எதிர்பார்க்கறேன். தலையை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஜானர்ல தான் யூஸ் பண்ணணும். அவருக்கு எதுவும் பக்காவா வருதுன்னா இதுதான் இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அந்த ஷூட்ல அச்சோ தலைவன மாறி ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஒயிட் பிளாக் அந்த ஷூட் இருக்கு பாருங்க, அது என்ன சொல்லுவாங்க, மெஸ்மரைஸ். அது வார்த்தை வாயில வரல எனக்கு. அஜித் சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த படமும் இதே மாதிரி பண்ணணும்னு சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொன்னாங்க? பண்ணுங்க, எத்தனை நாளா பண்ணுங்க. நான் பாக்குறதுக்கு நாங்க இருக்காங்க. படம் ஹிட்டா பிளாக் பஸ்டர்? ஹிட்டு தான் ப்ரோ. பிளாக் பஸ்டர் ஹிட்டு ப்ரோ. தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ்? நாங்க சீட்ல உட்காரல. நான் பாட்டு போட்டேன், ஃப்ரண்ட்ல போய் டான்ஸ் ஆடினதும் படம் நல்லா இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.